கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறார் அல்லவா? அவர் வார்த்தையை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார், நம்மை நேசிக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே அழகாக வைத்து நம்முடைய இதயத்திலே அவர் வந்து குடியிருக்கிறார். ஆகையால் எல்லாவித காரியத்தையும் அவர் வாக்கியம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். பாருங்க, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்க, உனக்கு விரோதமாக யாரான் சரிதான். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமுடைய சன்னதியில் வந்திருக்கீங்க. நீங்கள் எதிலுமே குறைஞ்சி போக விடக்கூடாதுங்க. உங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள் மேல் ஆபிரகாமுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் உங்கள் மேல் இப்போ இருக்குது. எப்படி? கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக இப்போது ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதம் உங்கள் மேல் வைக்கப்பட்டாச்சு. அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள். நினைக்கிறீங்க, ஐயோ நான் இப்படி இருக்கேனே, அப்படி செஞ்சுட்டேனே, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி சொல்லி நீங்கள் உங்களே வருத்தி கொள்ளுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதம் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறதே இல்லை. ஏன்னு பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அப்புறம் எகிப்திலையும் அடிமையாக இருந்த காரணம் என்ன? விசுவாசிக்காதனால தான். இப்படி ஒரு ஆபிரகாமுடைய தேவன், அந்த தேவன் தானே எங்களையும் உள்ள தேவன், நான் எங்கள் தாத்தாக்குள்ள தேவன் தானே எங்கள் தேவன், நாங்கள் ஏன் அதை அவங்க வணங்குறதே இல்லை, அதை பற்றி நினைக்கிறது இல்லை. மோசேங்கிறவன் எழும்பி வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தேவன் எவ்வளவோ அற்புதம் செய்தார். கானான் தேசத்தை அவர் சுதந்திரத்து எல்லா விதமான காரியங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், அந்த தேவன் அதை என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அதை பார், அது எப்படி அந்த சன்னதியிலேருந்து எப்படி இருக்குது இந்த தேவன் என்று நீ பார்க்காதனால தான் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆகையால் நம் தேவன் பாருங்கள், உனக்கு விரோதமாக எழும்பு இந்த ஆயுதம் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் அந்த சன்னதியில் வந்திருக்கீங்க. அவர் சொல்லார், உனக்கு எழும்புறது ஒன்றும் வாய்க்காது. அதை முதல்ல நீ விசுவாசி. நீங்கள் நினைக்கிங்க, ஐயோ அவன் எனக்கு அப்படி பண்ணிடுவானே, இவன் எனக்கு இப்படி செஞ்சிருவானே, அப்படி பண்ணான், அவன் அப்படி சொல்லலாம், இப்படி நான் என் தேவன் ஆபிரகாம் சன்னதியின் தேவன், அந்த உடன்படிக்கையின் சொந்தக்காரன் நான். என் தாத்தாக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் எனக்கு கராலாக வந்து சேர்ந்துடணும் அப்படி நீங்கள் சொல்லணும். ஆமாம், அதுக்கு சொந்தக்காரர் நீங்கங்க. ஏன் நீங்கள் படுறீங்க? ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ அவைலபிளாக உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார் கிறிஸ்து மூலமாக. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான தயக்கம் தான் இருக்குது. அதை எப்படி நாவில் அறிக்கை பண்ணுன்னு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு வானொலி கேட்குறீங்க, ஒரு டியூன் வைக்கிங்க, 98.3 98.1 பூண்டு அப்படின்னு. அதை கொஞ்சம் தள்ளினாலும் அது ஒழுங்காக கேட்காது. கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்துச்சுன்னா உடனே கேட்கும். அதே போல் நம்முடைய தேவன் உள்ளத்தில் இருக்கிறத அது நீங்கள் அறிந்து கொள்ளாதனால தான் நீங்கள் எங்கேயோ அலைபாஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் எந்த இதுவும் வாக்கியம் போகும். உனக்கு விரோதமாக எது நியாயத்திலையும் எழும்புறான்னு சொல்கிறான். இல்லை இவன் அது நியாயம் கிடையாது, இவன் ஜனம் தான் நியாயம் அப்படி எழும்புனாலும் தேவன் உங்களுக்காக அவர் நிற்கிறார். உங்களுடைய காரியத்தை அவர் வாக்கிய பண்ணுவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகணும்னு நீங்கள் சொல்லுதீங்க, போர்டில் எழுதி போடுதீங்க, வாகனத்தில் எழுதி போடுங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை. அவருடைய சமூகத்தை என் முன்பாக வைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சி போகிறீங்க. போகும்போதே தேவனே உங்களுடைய சமூகத்தை என் முன்பாக வைக்கிறேன், நீர் என்னை பாதுகாக்கிறவர். ஆபிரகாமுடைய சன்னதியில் வந்தவர் நான், அவருடைய ஆசீர்வாதத்தை என் சிரசிலே வைத்தவர் நீர், எனக்குள்ளே இருக்கிறீர். நான் எங்கு சென்றாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டிலே தங்குவதற்கான எல்லா கிருபை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். ஆகையால் நான் செய்வதெல்லாம் வாக்கிய எனக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தினால் என்னை எல்லா இடத்திலையும் மூடி மறைத்து காத்து கொண்டீரே. உங்கள் கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி தேவனே, நன்றி தேவனே என்று சொல்லி எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க? ஒன்றுமே சொல்ல கிடையாது. எல்லாம் எழுதியிருக்கு, பல விதமான ஃபோட்டோலாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நாவில் வார்த்தையே இருக்காது. காலையில் போவீங்க, வேலைக்கு போவீங்க, திரும்ப வருவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்க வருவீங்க, இதே தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா? லகுவாக இருப்பீர்கள். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் தேவன் சொல்லுறார், உனக்கு நீ பயப்படாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் கொண்டு வருகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் நான் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அறிந்து கொள் முதல்வே. அதனால் நீ என்னை அறிந்து எப்படி இந்த வார்த்தை மூலமாக இப்படி சில நேரங்கள் சில நிமிடங்கள் நீ கேட்கறதன் மூலமாக தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ உள்ளத்தில் விதையை விதைக்கலைன்னா எப்படி? விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைக்கலைன்னா எப்படி அறுவடை பண்ண முடியாது. அதே போல் உங்களுடைய இதயத்தில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் என்னைக்கு விதைக்கலையோ நீங்கள் அறுவடை பண்ண முடியாது.
உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசம் எங்கே இருக்குது? அறிக்கை சொல்லும் பொழுதில் தான் விசுவாசம் வளரும். இல்லைன்னா வளராது. நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற, என்னை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுக்கிற எனக்குள்ளே இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை கைவிடாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க நீ ஆசீர்வதிப்பு, உன்னை சபிக்கிறேன். இப்படி சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு தத்துவங்களும் நான் சொந்தக்காரன், எனக்கு தந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் அது விசுவாசத்தில் வளருவீங்க. தினமும் சொல்ல சொல்ல பாருங்கள், பிள்ளைகள் படிக்குது, அப்படியே படிச்சுட்டே போனால் அதை படித்து அது எக்ஸாம் எழுதி அது ஒரு 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 கட்டத்தில் லாஸ்ட்டில் அதுக்கு கொடுக்குறாங்க, படித்து எக்ஸாம் கொடுக்குறாங்க. எதுக்கு? அதெல்லாம் அவன் திரும்ப சொல்லி அதை கரெக்டாக எழுதுறதுக்கு தான் ஒரு எக்ஸாம் வச்சுருக்கு. இது எழுதான் எந்த அளவுக்கு அவனுக்கு உள்ளே இருக்குது, அதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அதை கொடுக்குறாங்க இவ்வளோ நாள். அது பிறகு தான் அதுக்கு பலனை கொடுக்குறாங்க, அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. உடனே ஸ்கூல் போன உடனே அடுத்த மாதமே உடனே அடுத்த கிளாஸஸ் போக முடியாது. 4th-லேருந்து 5th போக முடியாது. ஒரு வருஷம் ஆகும். அது மாதிரி உங்கள் உள்ளத்தில் விதைக்கும் போது அதனுடைய பலன் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நாள் கழித்து. அப்படி தான் தேவன் உங்களை வாக்கியம் பண்ணுறார். அதுதான் தேடி வந்து சொல்லுகிறார். உடனே மிரக்கல்லாம் உடனே டக்குன்னு மேஜிக்லாம் நடக்காது. நீங்கள் விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் எப்படி விதைச்சி அதை அறுவடைக்கு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி அதை காத்து அதற்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறன போல் நீங்கள் விதைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அந்த விசுவாசத்தை வளங்க, நடக்கும். அதுதான் சில நேரத்தில் நமக்கு இல்லாமல் போகிறது. காரணம் என்ன? இந்த சூழ்நிலையும் சில விஷயங்களை காட்டுது. இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா, இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு காட்டுறான். ஆனால் விசுவாசத்தை ஒருவன் வளர்த்துக்கொள்ள ஆயிட்டான்னா அவனுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அது நான் பார்த்துருக்குறேன். ஏனென்றால் தேவன் அந்த அளவுக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வாய்க்கப்படுகிறார். நம்முடைய தேவன் உங்களுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்கப்படுவர். உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.